இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 861 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி மற்றும் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேகன்சி யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்காக இதை அறிவிச்சிருக்காங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்காக அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 861 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.in சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேகன்சிக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 178 போஸ்ட்டும், ஃபீல்டு சர்வேயர் அதாவது சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 299 போஸ்ட்டும், சர்வேயரில் 42 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் டெஸ்டரில் 2 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸரில் 3, பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பியில் 3 போஸ்ட்டும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல் 45 போஸ்ட்டும், டிராஃப்ட்மேன் கிரேட் 3ல் வந்து 5 போஸ்ட்டும், ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட்டில் 2 போஸ்ட்டும், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் 55 போஸ்ட்டும், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் 33 போஸ்ட்டும், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்டில் 39 போஸ்ட்டும், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட்டும், ஸ்பெஷல் ஓவர்சியர் 22 போஸ்ட்டும், சர்வேயரில் 15 போஸ்ட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 10 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரில் 25 போஸ்ட்டும், சூப்பர்வைசரில் 4 போஸ்ட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 15 போஸ்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் லேப் எக்ஸிக்யூட்டிவ்ல 9 போஸ்ட்டும், டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷனில் 2 போஸ்ட்டும், டெக்னிக்கல் பாய்லர் அதாவது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷனில் 8 போஸ்ட்டும், டெக்னிக்கல் எலக்ட்ரீஷியனில் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட்டும், அதே லேப் டெக்னீஷியன் வந்து கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷனில் 17 போஸ்ட்டும், டெக்னிக்கல் ஆப்ரேஷன்ஸில் அதாவது கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன்ல 35 போஸ்ட்டும், டெக்னிக்கல் ரெஃப்ரிஜரேஷனில் 4 போஸ்ட்டும், டெக்னிக்கல் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட்டும், டெக்னிக்கல் வெல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. இதோட மொத்த வேகன்சி 861ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 13 சிபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மினிமம் 18 இயர்ஸும், கிரேட் 2 போஸ்ட்டுக்கு மினிமம் 21 வயசும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஏஜை பற்றின ரிலாக்ஸேஷனுக்கு டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் போஸ்ட்டுகளுக்கு டிப்ளமோ ஐடிஐ ரிலவென்ட் டிசிப்ளினில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.in. மேலும் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.